ஓய்வு பெற்ற டிஐஜி பொன் மாணிக்கவேலுக்கு நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சகாய பிரதீபா இணைந்திருக்கிறார். சகாய பிரதீபா, என்னென்ன நிபந்தனைகளுடன் ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு? சக்தி, டெல்லி சிபிஐ சிறப்பு காவல் கண்காணிப்பாளரால் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் ஓய்வு பெற்ற ஐஜி பொன் மாணிக்கவேலுக்கு நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது. சென்னை சிபிஐ அலுவலகத்தில் 4 வாரங்களுக்கு நேரில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையுடன் இந்த நிபந்தனை முன்ஜாமீனானது வழங்கப்பட்டுள்ளது. வழக்கின் பின்னணி குறித்து பார்த்தோமானால், ஓய்வு பெற்ற டிஎஸ்பி காதர் பாட்ஷா சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொன் மாணிக்கவேல் பழிவாங்கும் நோக்கில் எனக்கு எதிராக பொய் வழக்கு பதிவு செய்துள்ளார். ஆகவே சிபிசிஐடி போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஓய்வு பெற்ற ஐஜி பொன் மாணிக்கவேல் மீதான புகார் குறித்து சிபிஐ விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கில் தனக்கு முன்ஜாமீன் வழங்க கோரி பொன் மாணிக்கவேல் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனுவினை தாக்கல் செய்திருந்தார். அதில் நீதிமன்றம் டிஐஜி தரத்திற்கு குறையாத அலுவலரை கொண்டு விசாரணை மேற்கொண்டு நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் சிபிஐயின் எஸ்பி வழக்கு பதிவு செய்திருக்கிறார். இது ஏற்கத்தக்கதல்ல, அதோடு சட்டவிரோதமானது. குற்றவாளிகளுக்கு சாதகமாக செயல்பட்டதாக சாட்சிகளுடன் அறிக்கை அளிக்கப்பட்டால் விசாரணை நீதிமன்றம் அது தொடர்பாக முடிவு செய்யும். ஆகவே இந்த வழக்கில் நீதிமன்றம் விதிக்கும் அனைத்து நிபந்தனைகளுக்கும் கட்டுப்படுகிறேன், எனக்கு முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார். இந்த மனு நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன்பாக விசாரணைக்கு வந்தது. இந்த மனு நேற்று விசாரணைக்கு வந்தபோது பொன் மாணிக்கவேல் தரப்பில் என்னுடைய பணிக்காலத்தில் ஏராளமான சிலைகள் மீட்கப்பட்டுள்ளன, எந்த குற்றச்சாட்டும், அதாவது என் மீதான குற்றச்சாட்டுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை, ஆகவே முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தீர்ப்புக்காக நீதிபதி வழக்கை ஒத்தி வைத்திருந்த நிலையில் இன்று சென்னை சிபிஐ அலுவலகத்தில் 4 வாரங்களுக்கு நேரில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையுடன் பொன் மாணிக்கவேலுக்கு நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். சக்தி, விவரங்களுக்கு நன்றி சகாய பிரதீபா.